வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது காத்திருத்தலின் மதிப்பு. என்னடா இவங்க பிலாசபிக்கலா பேசுறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா இன்றைய தலைமுறையினரிடையே ரொம்ப 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 கம்மியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டிங் ப்ராசஸ். எதுக்குமே வந்துட்டு அவங்களுக்கு பொறுமை இல்லை, எல்லாத்துக்கும் அவசரம், எல்லாத்தையும் சீக்கிரம் சீக்கிரம் கிடைச்சிடணும், உடனே ரிசல்ட் பார்த்துடணும், உடனே ஒரு எஃபோர்ட் போடுறதுக்கு முன்னாடி அதற்கான ஒரு பயனை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற ஆன்சைட்டி அதிகமாகுது இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு மத்தியில. ஸோ இதற்கு பெற்றோர்களுமே ஒரு முக்கிய காரணமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இது. ஆக்சுவலாக நம்மெல்லாம் வளர்ந்தது லைக் இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க, 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் அப்படின்லாம். ஸோ இந்த 3 ஜென்ரேஷனுக்கு நடுவில் நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலுமே அது நல்ல மாற்றங்களாக இருக்கும்போது மட்டும்தான் அதற்கான முன்னேற்றங்களை நம்ம பார்க்க முடியும். இது வளர்சிதை மாற்றமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 80s இல்லை 90s கிட்ஸ்க்கோ நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன சைக்கிள் ஆகட்டும் சரி, ஒரு புத்தக பை ஆகட்டும் சரி, ஒரு சின்ன பென்சில் பாக்ஸ் ஆகட்டுமே, ஒவ்வொன்றுக்குமே நீங்க கேட்டோடனே உங்க அப்பாவோ அம்மாவோ வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பணம் இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்தாலுமே உடனே நம்மளுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. அதற்கான ஒரு வெயிட்டிங் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை நீங்க ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது இல்லாம ஒரு ஒரு நியூ ட்ரெஸ் போடுறீங்க, இல்ல நீங்க ஒரு புது துணி போடணும்னா கூட ஒரு பண்டிகை வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அதை நீங்க ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த பழக்கங்கிறது அடியோட மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாமே இன்ஸ்டண்டா வேணும், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வேணும். எதுக்குமே நான் உடனே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு அவங்களுக்குள்ள தொத்திக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு வீடியோவே அவங்க பாக்குறத நீங்க பாருங்களேன். ஜஸ்ட் நீங்க ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் 30 செகண்ட் இருக்குதுன்னா கூட அதை 15 செகண்ட்ஸ்ல தள்ளி விட்டு போற மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் தான் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்குமே அந்த பொறுமைங்கிறது துளி அளவுலையும் இல்லாத அளவுக்கு தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. நம்மளும் அதை பத்தி பெருசா நம்ம கவலைப்படாம இன்னைக்கு நம்ம விட்டுட்டே இருக்கிறதுனுடைய விளைவு என்னவாகும்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய நிறைய வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த ஒரு சின்ன விதையே நம்ம போட்டோம்னா கூட அது வளர்ந்து மரமாகி பூத்து அதுக்கப்புறம் காயாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாதான் அதற்கான பயனை நம்ம அனுபவிக்க முடியும் போது எல்லா விஷயத்தையும் நம்ம இன்ஸ்டன்டா அனுபவிச்சிட முடியாது. ஸோ அவங்களுக்கான அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் வராமல் இருக்கணும். உங்கள் குழந்தைங்களும் நம்மள மாதிரி ஹாப்பியான ஒரு ஜென்ரேஷனாக வளரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொறுமை, அந்த வெயிட்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு பழக்கணும். ஸோ இன்னைக்கு எல்லாரும் பேரண்ட்ஸும் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நச்சு தாங்க முடியலைங்க அதனால நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய என் பேஷண்ட்ஸே சொல்றது நான் கேட்டிருக்கேன். ஆனால் நம்ம அதே மாதிரி தான் சின்ன வயசுலயும் பண்ணியிருப்போம், ரொம்ப பிடிவாதம் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு அது ஒரு ஒரு ட்ரீமாவே இருக்கும். ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் பேட் வாங்கணும்னா கூட நீங்க ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி அது நம்மளுக்கு கையில கிடைக்கும் போது ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் நம்மளுக்கு இருக்கும். இன்னைக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரே குழந்தைங்களுக்கு இல்லாம போச்சு. இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் தான் வளர்ந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல எந்த ஏமாற்றத்தையுமே அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை, பழக்கப்படுத்துறது கிடையாது. எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும், எல்லாமே இதை வாங்கிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா பொருளும் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய மகத்துவம் தெரியாம எந்த ஒரு விஷயத்தையுமே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஈஸியா தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதற்குடைய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதே வளராது. நம்ம இதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எத்தனையோ பேர் வீட்டுல இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த வண்டி, இது எங்க அப்பா யூஸ் பண்ண பொருள்னு பத்திரப்படுத்தி வச்சிருந்திருப்போம். ஆனா நாளைய தலைமுறையினர் இதை பண்ணுவாங்களாங்கிறதுக்கான உத்தரவாதம் எவ்வளோங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே ஒரு இமோஷனலா ஒரு விஷயங்களை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல விதத்துல நம்ம கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. ஸோ உங்களை குழந்தைங்களுக்கும் நாளைய தலைமுறையினராக வரப்போறவங்க அவங்களுக்கும் நீங்க நல்ல ஜென்ரேஷனாக உருவாக்கி கொண்டு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வெயிட்டிங் ஃபேஸையும் இந்த மாதிரியான காத்திருந்து பழகுதல் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக் கொடுங்க. எதையுமே கேட்ட உடனேமே இன்னைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. டைரக்டாவே எல்லாமே கைக்கு வந்துடுது, இன்ஸ்டண்டா கிடைச்சிருது.
நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துக்கு தேடி போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்கும் போது கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க ஈஸியாக வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பொருள்கள் இடத்துலேருந்து மனிதர்கள் வரைக்குமே வந்து அவங்க எப்படி வந்து உங்கள் குழந்தைங்க ரெஸ்பான்சிபிளாக மாறணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பெற்றோர்களுடைய பொறுப்பு தான். ஸோ நீங்கள் எப்படி உங்களுடைய எமோஷன்ஸை கடத்துறீங்க அப்படிங்கிறது நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு பழக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் பெஸ்ட்டான ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ இதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி.